காலை வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர், அதாவது கணினின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்ன உள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறதுனாலும் சரி, நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சுனாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த செஷன் கேப்சர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து நல்லா கவனித்து நீங்கள் பார்க்கலாம். எதுவும் டவுட் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் இதுதான் கம்ப்யூட்டர். இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு மானிட்டர், கீபோர்டு இதெல்லாம் இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். கம்ப்யூட்டரில் வந்து ஒரு மானிட்டர் இருக்கும். மானிட்டர் தான் டிஸ்பிளே டிவைஸ். ஆக்சுவலாக இதில் தான் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா அவனோட ஃபேஸை பார்த்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து என்ன உள்ளே நடக்குது, என்ன ப்ராசஸிங் நடக்குது, என்ன ஃபோட்டோ ஓப்பன் ஆகிருக்கு, என்ன வீடியோ ஓடுது அப்படின்றது மானிட்டரை பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து டிஸ்பிளே டிவைஸ்னு சொல்கிறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டவர் மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து சிபியு அப்படின்னு சொல்கிறோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதில் வந்து நீங்கள் சிடி போடனா போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போடனா போட்டுக்கலாம், ஒரு பவர் பட்டன் இருக்கும், இந்த மாதிரி நிறையா டிவைசஸ் இருக்கும், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதாவது கம்ப்யூட்டரில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதுக்கு நான் பின்னாடி வரேன். அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்னு இருக்குது, சர்வர் கம்ப்யூட்டர்னு இருக்குது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, லேப்டாப் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. எல்லாமே வந்து கம்ப்யூட்டருடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் தான். சரிங்களா? இப்போ இதில் வந்து மானிட்டரும் சிபியூ இது பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து கீபோர்ட் போடுறேன். இது வந்து இன்டர்ஃபேஸ் டிவைஸ். இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் செய்ய சொல்லணும் அப்படின்னா நம்ம கீபோர்ட் மூலமாகவோ இல்லைன்னா மவுஸ் மூலமாகவோ நம்ம சொல்லலாம். கீபோர்டும் மவுஸும் வந்து சிபியூவில் கனெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் எல்லாமே கலத்தி போட்டு வச்சுருக்குறாங்க, ஒரு பாக்ஸில் இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம எடுத்து மாட்ட வேண்டியது இந்த கீபோர்டும் மவுஸும் சிபியூவில் மாட்டணும். அதே மாதிரி மானிட்டர்லேருந்து இது பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே விஜிஏ கேபிள்னு சொல்லுவாங்க, இல்லை ஹெச்டிஎம்ஐ கேபிள்னு சொல்லுவாங்க. அந்த விஜிஏ கேபிள் வச்சு நம்ம மானிட்டரையும் சிபியூவையும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த மானிட்டருக்கு பவர் வந்து நம்ம வாலில் ஒரு கேபிள் மூலமாக மாட்டிடுறோம், ப்ளக் பண்ணிடுறோம். இதே மாதிரி சிபியூவை எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு தனி ப்ளக் போட்டு வாலில் மாட்டிடுறோம். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சிபியூ இருக்குது, மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது. இந்த மவுஸ், கீபோர்டு இதெல்லாம் வந்து பெரிஃபரல் டிவைஸ்னு சொல்கிறோம். இன்னும் இந்த பிரிண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரிண்டர் அதுவும் கூட பெரிஃபரல் டிவைஸ். அது என்ன செய்யுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் செஞ்சு தருது. நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பிரிண்டர் செய்து அதையும் வந்து நம்ம சிபியூவில் தான் கனெக்ட் பண்ணுறோம், பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதில் வந்து வேரியஸ் இது ஆப்ஷன்ஸ், அதாவது வேறு வேறு இதுகள் இருக்குது. இப்போ மானிட்டர் பார்த்துட்டோம். இப்போ மானிட்டரில் வந்து எல்சிடி மானிட்டர் இருக்குது, எல்இடி மானிட்டர் இருக்குது, அப்புறம் சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது பாக்ஸ் மானிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மானிட்டர் இது இருக்குது. இப்போ எல்இடி எல்சிடி மானிட்டர்லாம் வந்து ரொம்ப பவர் எஃபிஷியன்ட், அதாவது ரொம்ப பவர் கம்மியாக தான் எடுக்கும். தட்டையாக பார்த்துருப்பீங்க, ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து எல்இடி ஆர் எல்சிடி மானிட்டரு. எல்இடி தான் லேட்டஸ்ட். ஆக்சுவலாக அது ரொம்ப பவர் ரொம்ப குறைச்சி தான் எடுக்கும். சிஆர்டி மானிட்டர் இதெல்லாம் வந்து நிறையா கரண்ட் இழுக்கும். 70 வாட்ஸு இல்லை 90 வாட்ஸு, 100, 110 வாட்ஸ், அந்த மாதிரி அதோடைய பவர் நிறையா எடுக்கும். சிபியூ இது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து
டிவைசஸ். இப்போ இதில் வந்து இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்னு சொல்கிறோம். இன்புட் டிவைஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிக்னலை உள்ளே கொடுக்கறது வந்து இன்புட் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீபோர்டு, மவுஸு, இப்போ ஸ்கேனர்னு சொல்கிறோம். ஸ்கேனர்னால் என்ன அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பத்திரம் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே ஏற்றுறது அப்படின்றதுனால ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும். ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்னு சொல்லுவோம். அதில் வந்து டாக்குமெண்ட்டை வச்சு இது பண்ணிட்டோம்னா ஸ்கேன் பண்ணி அதை வந்து சாஃப்ட் காப்பியாக கம்ப்யூட்டருக்குள்ளே ஏற்றிடும். அதே மாதிரி மைக் மூலமாக நம்ம பேசலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து மைக்கில் பேசி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். இப்போ அவுட்புட் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஏன்னா அது வழியாக நம்ம சமாச்சாரம் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் பிரிண்டர் வந்து நம்ம இப்போ ஒரு ஃபைலை கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, பிரிண்டர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி தருது. அது அவுட்புட் டிவைஸ். அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட் டிவைஸு. இதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். அதாவது இன்புட் அவுட்புட் டிவைஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் புது டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து மேஜராக சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். சில இதை சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம், சில இதை ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். நான் வந்து வேர்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எழுதி காட்டுறதுக்காக தான், ஒரு இதுக்காக தான் நான் எடுக்கிறேன். இந்த வேர்டை பற்றி நீங்கள் தெரியணும்ல. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர்னா தமிழில் வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளால் ஃபிசிக்கலாக தொட முடிஞ்ச எல்லாமே வந்து ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் மானிட்டரை தொட முடியும். கையை வச்சு மானிட்டரை தொட முடியும், ஒரு ஸ்பீக்கரை தொட முடியும், சிபியூவை தொட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். சரிங்களா? இப்போ இது வந்து சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம். இப்போ ஒரு விண்டோஸ்னு சொல்கிறோம், அது வந்து சாஃப்ட்வேர். அது இல்லைன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸு, இப்போ எம்எஸ் ஆஃபீஸு, இல்லை ஃபோட்டோஷாப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. விஎம்வேரு, எக்ஸெல்லு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பெயிண்ட்டு, இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர். ஸோ விண்டோஸ்ன்னு சொல்கிறோம். விண்டோஸ், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்லேயே வந்து வேர்டு, எம்எஸ் வேர்டுன்னு சொல்லுவோம். எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்துடும், சேர்ந்தே வந்துடும். இது கூட சேர்ந்து நிறையா வரும். எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ்
ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டா பேஸு. இதெல்லாம் வந்து இது கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ இது வந்து எம்எஸ் ஆஃபீஸு. ஸோ வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸு, ஃபோட்டோஷாப், பிஹெச்பி, லாங்குவேஜ் பிஹெச்பி, ஜாவா, விபி, .NET, இது எல்லாமே வந்து லாங்குவேஜ். அதாவது நம்ம படிக்கிறது அது எல்லாமே சாஃப்ட்வேர் தான் சொல்லுவோம். ஏன்னா அது சாஃப்ட்வேர் இதுதான் இது பண்ணுறது. ஸோ இதுதான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் ஃபிசிக்கலாக தொட முடிஞ்ச எல்லாமே வந்து ஹார்ட்வேரு. ஒரு கம்ப்யூட்டர் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மேஜர் கிளாசிஃபிகேஷன். இப்போ இதுலேயுமே வந்து சாஃப்ட்வேரை வந்து இன்னும் அதிகமாக பிரிக்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட் இதில் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ சாஃப்ட்வேரில் வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை மேக்குன்னு சொல்லுவாங்க, மேக் ஓஎஸ், இல்லைன்னா ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சோலாரிஸு, அந்த மாதிரி நிறையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் கம்ப்யூட்டர் இயங்குறதே கஷ்டம். டாஸ்ன்னு சொல்லுவோம், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிற மட்டும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் செய்யும். இப்போ எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து வேர்டு டைப் பண்ணுறதுக்குள்ளது. இப்போ ஆட்டோகேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டிசைன் கட்டட டிசைனோ இல்லைனா சர்க்கியூட் டயக்ராமோ அந்த மாதிரி போடுறது. இப்போ எக்லிப்ஸ் அப்படின்னா இது வந்து ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. சப்ளைம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ நோட் பேட் அப்படின்றது, இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னால். ஒரு சின்ன சின்ன இதுக்கும் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் இது பண்ணுறனால அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம். ஒரு இதை வந்து செய்ய சொல்லி இது பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் அது செய்யும். அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், அதாவது கம்ப்யூட்டரில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை பற்றிங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வேறு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிபியூன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு டவர் பார்த்தீங்க. இந்த சிபியூன்றது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு படம் இது பண்ணியிருக்கும். அது பப்பில் கரண்ட்டில் மாட்டி மானிட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிபியூக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸர் அப்படின்னா என்ன
இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. அதுதான் ப்ராசஸர். இப்போ நம்மளுடைய ஹார்ட் எவ்வளவு ஒரு நல்ல ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மனுஷனை வந்து நல்ல தன்மை இருக்குது, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ராசஸரில் வந்து ஸ்பீடு எவ்வளோ சீக்கிரமாக அந்த வேலையை செய்யும் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸருடையது. அதே மாதிரி இது வந்து சிபியூக்குள்ளே இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து சிபியூவை பிரித்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இன்சைட் சிபியூன்னு போட்டுக்கிறேன். ப்ராசஸர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம், ஹெச்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் டெம்பரரி மெமரி, அதாவது டக்கு டக்குன்னு ஃபைலை வந்து வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இடம். அதாவது இப்போது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காய்கறி வெட்டுறோம், இல்லைனா ஒரு வெங்காயம் வெட்டுறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் மேலே எடுத்து டக்கு டக்குன்னு வெட்டி வெட்டி எடுத்து அங்கே வச்சிடறோம். ஸோ மல்டிபிள் டாஸ்க். இப்போ ஒரு கறியை வெட்டுறோம் அப்படின்னா டேபிள் வச்சு டக்கு டக்குன்னு வெட்டி அதை தூக்கி வச்சிடும். ஸோ அந்த டேபிள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு வச்சு எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்கிறது. ஹார்ட் டிஸ்க்கு, ரேமெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ராசஸர் தான் முக்கியம். நல்ல ப்ராசஸர், அதாவது செலரான்ற வந்து பழைய ப்ராசஸர், பென்டியம் அதுக்கு முன்னாடி உள்ளது, கோர் 2 டியூவோ, டியூவல் கோரு, அப்புறம் இப்போ வந்து கோர் i3, கோர் i5, கோர் i7 அந்த மாதிரி இருக்குது. சர்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனான் அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராசஸரு. ஹார்ட் டிஸ்கில் வந்து இப்போ 500 ஜிபி, 1 டிபி, 2 டிபி, 4 டிபி அந்த மாதிரி நிறையா ஹார்ட் டிஸ்க்கு சைஸஸ் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்லேயுமே வந்து சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பென்ட்ரைவ் மாதிரி, அதாவது சுத்தாமல் அது வந்து பவரை கம்மியாக எடுக்கிறது வந்து எஸ்எஸ்டி. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், பவர் கம்மியாக எடுக்கும், அதுதான் எஸ்எஸ்டி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்புறம் வந்து மதர் போர்ட். இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு இதுகளெல்லாம் வைக்கிறது. ஹார்ட் டிஸ்க்கை வந்து மதர் போர்டில் வைக்க மாட்டோம். ப்ராசஸர், ரேம் எல்லாத்தையுமே வந்து மதர் போர்டில் தான் மாட்டி வைப்போம். ஸோ இது வந்து மதர் போர்ட். அப்புறம் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா பவர் சப்ளைங்க. இது வந்து பவர் சப்ளை. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான பவரை வந்து ஒரு ஸ்டெடி ஒரு பர்டிகுலர் இத்தனை வோல்டேஜ், இப்போ ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 5 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆம்ப்லையும் கொடுக்கலாம், 0.5 ஆம்ப்லையும் கொடுக்கலாம், 600 மில்லி ஆம்ஸில் கொடுக்கலாம், 2 ஆம்பில் கொடுக்கலாம், 3 ஆம்பில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்கில் இதை பவரை கொடுக்குறது வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் சிஸ்டம் தான். ஒரு சில டைமில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறையா டைம் வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 500-600 அந்த மாதிரி செலவு தான் வரும். ஸோ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஐயோ பெரிய செலவுன்ற மாதிரி நினைக்கணும் தேவையில்லை. எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதாகும். ஸோ மேஜர், அதாவது சிபிஓ பொறுத்தளவு மேஜர் பார்ட் வந்து ப்ராசஸர் தான். ஹார்ட் டிஸ்க் ஒரு நம்மளுடைய எவ்வளோ ஃபைல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இது பண்ணுறது ஹார்ட் டிஸ்க். அதுதான் ஆக்சுவல் மெமரின்னு நம்மளுக்கு தெரிய வேண்டியது.
ஹார்ட் டிஸ்க் தான். இப்போ 1 டிபி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு லைப்ரரியே உள்ள அடக்கிடலாம். சரிங்களா? மோர் தேன் அ லைப்ரரி அதுக்குள்ளே நிற்கும். இப்போ மூவிஸ்னாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட்ஸ்னாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி உங்களுக்கு தெரியும், குயிக்காக வச்சு வச்சு எடுக்கிறது. அது வந்து ஸ்பீடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ப்ராசஸரும் ரேமும் தான் ஸ்பீடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். மதர் போர்டு வந்து அந்த சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு தட்டையாக ஒரு போர்டு இருக்கும், சதுரமாக இல்லை நீள சதுரமாக ஒரு போர்டு இருக்கும். அதில் தான் அந்த ரேம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் மதர் போர்டு. மோபோ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மத்தபடி கீபோர்டு இதெல்லாம் மாற்றுறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கும். HDMI இது இருக்கும். வேறு சிடி டிரைவு இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது அடிஷ்னல் ஆக்சசரிஸ் மாதிரி. இப்போ சிடி வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம். ஏன்னா பென்ட்ரைவ் வச்சு இப்போல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வைரஸஸ் எல்லாம் வந்து சிடியில் ஏறாது, ஆனால் பென்ட்ரைவில் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இதில் இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு எப்போ கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணி செக் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.